மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களே, ஆர்வி உதயகுமார் அவர்களை பார்த்தவுடன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தர் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டார். அது நம்பிக்கை தெரியும். ஸோ அவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆதேஷ் பாலா, யோகி, அப்புறம் லாரா, அசோக் ராஜ், அதில் நடித்த வைஷ்ணவி, அப்புறம் குணா, அப்புறம் மதுமிதா, கார்த்திக் ராஜா, சிவா, நிறைய பேர் மைண்டில் இல்லை. அதே மாதிரி எடிட்ரு, இந்த படத்தோட எடிட்டரும் டைரக்டரும் ஒரே ஆள் தான், நதி புயல். ஆனால் நதின்னு வச்சுருக்கிறாரு. இவர் எப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதை ரொம்ப டீப்பாக போய் அதை கடைசி வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஃபங்க்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தார். தினமும் பேசிகிட்டே இருக்கு. இன்றைக்கி காலையில், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த டென்ஷன் இப்போ பத்திரிக்கையாளர்களுக்கும் சரி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துட்டோம். உதயகுமார் சார்லாம் பார்த்துட்டாரு, பேரரசு சார்லாம் பார்த்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு இது முதல் படம். அதனால் ஒரு டென்ஷன் இருக்குது. தசை ஆனுவல் எக்ஸாம் எழுதுன மாதிரி. அதே மாதிரி தொகுத்து வழங்கினவரும் நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறாரு. சில சமயம் சில தடுமாற்றம் வந்தது. அது முதல் அப்படிங்கிறதுனால இனி போக அவருக்கு நிறையா மேடைகள் கிடைக்கும். என்ன நல்ல வார்த்தைகள்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காரு. என்னையும் நல்லா பாராட்டி எழுதியிருக்காரு. அதனால் ரொம்ப சந்தோஷம். பேர் முக்கியம் இல்லைல்ல. ஸோ அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது காண்டம்னோடனே ஒரு பரபரப்பாக எல்லா மனசுலேயும் ஒரு கிளுகிழுப்பாக இருந்தது இந்த டைட்டில். எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க. அதனால் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் படம் பார்த்தோடனே ஒரு சினிமாவை பேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், டைரக்டர் சொன்னில் இருக்கவங்க தப்பாக நினச்சிக்க வேணாம். என்னென்னா, டைரக்டர் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வாங்குவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சொல்லி போயிட்டு வருவாங்க. அதாவது இது வேணும் அது வேணும் சொல்லும் போது தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் சில அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த டைரக்டர் என்ன கேட்க போகிறாரு, அடுத்து இதுதான் வரும், இந்த சீன் தான் இருக்கும், இதுக்கு இந்த காஸ்டியூம் தேவைப்படுன்னா அலாட்டாக இருக்கான் பாருங்கள், விளையாட்டாக இல்லாமல். அவன் சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நதி எடிட்டராக இருந்து இப்போ டைரக்ஷன் வந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்னதை செய்கிறது செக்கு மாடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. டைரக்டருங்க கட் பண்ணிடுவாங்க. அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஸோ நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு டைரக்டர் கூடயே திறந்து போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பெரிய ஆளாக வந்திருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் இப்படி ஒரு டைட்டிலை வச்சு ஒரு பரபரப்புக்காண்டி இந்த டைட்டிலை வச்சுருக்கிறாரு. அதை கரெக்டாக அந்த காண்டம் கரெக்டாக மேக்கப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். கற்பனை அந்த இடத்துல உடைச்சிட்டார் அவர். ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் இருந்தோம். அதை இதுக்கு தாண்டா அந்த காண்டம் யூஸ் ஆகுங்கிற மாதிரி கொண்டு போட்டு உடைச்சார். ஸோ அதுக்கு ஒரு திறமை வேணும் இல்லையா? முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி கொண்டு நெருக்கிறதுங்கிறது. சினிமாவுக்கு சினிமா அதாவது ஆண் பாவம்னு ஒரு படம், பாண்டியராஜன் டைரக்ட் பண்ண படம் அது. ஆக்சுவலாக அதில் சினிமா பற்றி ஒரு பாட்டு வரும். வந்தன வந்தன வந்த சனமெல்லாம் குந்தனும் இங்கே இந்திரன் சந்திரன் எங்கள் சினிமா தான். என்டிஆர் எம்ஜிஆர் எங்கள் சினிமா தான். அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சர் எங்கள் சினிமா தான். நல்ல பாட்டு இளையராஜா பாடியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த குறும்படத்தில் சினிமாவை பற்றி உயர்வாக ஒரு பாட்டு இருக்குன்னா அது பேரரசு சார் எழுதுனது தான். அது இசையமைப்பாளர் பரணி பாடியிருக்கிறாரு. அவர் பையன் மியூசிக் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பரணியோட பையன் தான் மியூசிக் அமைச்சிருக்கிறாரு. பரணி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் மியூசிக் டைரக்டரும் தெரியும். எந்தெந்த பாட்டு ஞாபகம் இருக்குதோ அவர் ஹிட்டான பாட்டு அத்தனையும் அவர் பாட்டெல்லாம் ஹிட்டு. அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பையன் இதுக்கு அழகாக டியூன் போட்டு அப்பாவை பாட வச்சு இந்த சாங்கை ஹிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி கிருஷ்ணன் பஞ்சுன்னு ஒரு டேரக்டர் இருந்தாங்க. பராசக்தி படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பஞ்சு சார் எடிட்டராக இருந்து டைரக்டராக வந்தவர். அது மாதிரி நிறைய பேர் வெள்ளைச்சாமியிலேருந்து நிறைய பேர் எடிட்டராக டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் நதி புயலும் எடிட்டராக டைரக்டராக வர்றாரு. அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அதாவது வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா தான். கோவில் குளம் போவதெல்லாம் சும்மா தான் சொல்லுவாங்க.
அது மாதிரி சினிமாவை இவ்வளோ ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து எழுதியிருக்கிறாருன்னா அந்த தொழிலை நேசிக்கிறவங்க தான் அதோட அர்த்தம் புரியும். வெளியிலேருந்து பார்க்குற சினிமா வேறு ஒரு கிளாமராக இருக்கும், ஒரு கவர்ச்சியாக இருக்கும். ஓ, சினிமாக்காரங்க எல்லாருமே இப்படி தாங்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் இந்த சினிமாவில் தான் கீழே இருக்கவன் மேலே வருவான், மேலே இருக்கவன் கீழே போவான். அது அப்படிங்கிற ஒரு தத்துவம் விஜய் ஒரு படத்தில் பேசியிருப்பார். வாழ்க்கை ஒரு சக்கரண்டா, இன்றைக்கி மேலே இருப்பான், நாளைக்கு கீழே இருப்பான்னு ஒரு டைலாக் ஒரு திருமலை படத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த சினிமாக்காரங்களோட நிலைமையை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் வந்து பிஆர்ஓ தான் முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குது, யார் யார் இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வெரி பிகினிங்கில் வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சு வேலை செய்ய ஆரம்பித்து படம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து எடிட்டருங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் தேட்டருக்கெலாம் அனுப்புவாங்க. எந்தெந்த சீன்லாம் கட் பண்ணணும், எதை சேர்க்கணுங்க இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ரீல் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நான் முதல்ல ஒரு படம் எடுத்தேன் 91ல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ராமராஜனை ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெலாம் வீட்டில் கொண்டு போய் தேங்காய் பழம் இந்த ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டை வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கி செட்டில்மெண்ட் என்கிட்ட வாங்கின அத்தனை பேர் பின்னாடி பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. இவர் மகாராஜன், இளங்கண்ணன், அப்புறம் நாகராஜ், சூரி, இப்போ வேல்முருகன் கூட அதில் ஒர்க் பண்ணார். எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ என்னென்னா அவங்க தான் ரொம்ப வந்து எல்லாருக்கிட்டையும் மற்றல மாதிரி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க டைரக்டருக்கு ஒருப்பம் திட்டுவார், ஹீரோ திட்டுவாங்க, ப்ரொடியூசர் திட்டுவார், ஆர்டிஸ்ட் திட்டுவாங்க, லைட் பாய் முதல் கூட திட்டிகிட்டு இருப்பான். அதெல்லாம் மீறி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க வந்து பெரிய ஆளாக வர்றாங்க. அவங்க வந்து ஒரு லட்சியத்தோடு தான் இருப்பாங்க. அதை உதாரணம் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட, உங்கள் லட்சியம் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசையாக இல்லாத இருந்தால் சொல்லி நான் என்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் என் படங்களை 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்ரீகாந்த் வச்சு, தினசரின்னு ஒரு படம், இளையராஜா சார் தான் மியூசிக். அதில் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்குது. எதுக்குன்னா அந்த சினிமாக்குள்ளே இருக்கிறது நான் பத்திரிக்காரனாவோ பிஆர்ஓவோ மட்டுமே இருந்திருந்தேன் சினிமாக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களாம் வருவாங்க, மேடையில் உட்காருவாங்க, பேசுவாங்க, இவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு கிளிப்பிங்ஸை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இன்னரை என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதில் 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அது போக திரைமறைவு கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரு, எக்ஸிபியூட்டரு, மீடியேட்டர்ஸு, பிஆர்ஓக்கள், அந்த 24 கிராஃப்ட்ஸ் இல்லாத ஒரு 12 கிராஃப்ட்ஸ் இருக்குது. ஜிம் பாய்ஸ் முதல் கொண்டு இருக்குது. இத்தனை பேர் சினிமாவை நம்பி தான் இருக்காங்க. இந்த சினிமாக்காரன் மட்டும் காட்டுலேயும் மலையிலையும் மேட்டுலேயும் பனியிலையும் புயல்லையும் எல்லாத்துலேயும் போய் வேலை செஞ்சுருப்பான், குடும்பத்தை மறந்து. அப்படி அவன் மறந்து வேலை செஞ்சால் தான் நீங்கள்லாம் ஏசியில் உட்காந்துட்டு நல்லா கைத்தட்டு ரசித்து படம் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல வரோம். அதனால் இப்போ ஒரு குணா பேசும்போது ரொம்ப டென்ஷனாகி பேசினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது. நீங்கள் வந்து சினிமாக்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, வாரிசுங்கள்லாம் இருக்குது, அவங்களும் ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜில் படிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றின விஷயங்களை போடும்போது அது கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் போடலாம். அவங்க சம்மந்தப்பட்ட மேனேஜர்கிட்ட கேட்கலாம், இல்லை பிஆர்ஓட்ட கேட்கலாம், அசிஸ்டண்ட்டை கேட்கலாம், யாராவது ஒருத்தர் விசாரித்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் போகிற ஒரு விஷயம் அந்த சினிமாக்கார குடும்பத்தை எவ்வளோ பாதிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு போகிற போக்கில் ஒரு நியூஸ். ஸோ அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன எல்லாருக்குள்ளேயும் ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் வந்து சினிமா. நீங்கள் தேர்ந்த ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஊழியராக இருப்பீங்க, போலீஸாக இருப்பீங்க. ஆனால் சினிமாக்காரனும் அந்த தொழிலை பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது டைரக்டர் அமீர் சொன்னார், நாங்கள்லாம் பிஆர்ஓக்கெல்லாம் உட்காந்து இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷனில் பொதுக்குழு நடக்கும்போது. ஃபோட்டோகிராஃபரு ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார், சார் அங்கேயே இருங்க, நகராதிங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், எங்களை பார்த்துட்டு போகிறவங்க தான் பெரிய ஆளாக போயிட்டுருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ அமீர் சொன்னார், அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். நீங்கள் எந்த தொழில் எடுத்து என்னவாக விரும்புகிறீங்களோ அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதில் எப்படி முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். இங்கே இருந்துட்டு அங்கே பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னாரு. அருமையான வார்த்தை அது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த செய்கிற தொழிலை சிறப்பாக செய்யணும். அந்த இதை வந்து நதி வந்து கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறாரு. நல்லா நேர்த்தியாக இருக்குது, டைரக்ஷனு மேக்கிங் நல்லா இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா அவருக்கு வாய்ப்புகளும் நிறையா சந்தர்ப்பங்களும் கிடச்சுன்னா டெஃபினட்டாக பெரிய டைரக்டர் வருவார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேறொரு ஃபங்க்ஷனில் இருந்தேன்,
அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் இந்த டைட்டில் என்னை இங்கே வர வச்சிருச்சு. ஏதோ விஷயம் இருக்கும் போல் இருக்கியா, மிஸ் பண்ணிடக்கூடாது இது அப்படின்னு. உண்மையிலும் ஒரு தைரியமான டைட்டில் வச்ச நதிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துகள். பெரிய ஆளாக இருப்பா போல. நான் இப்போ தான் அந்த மீட்டிங்கில் பேசிட்டு வந்தேன். தயவு பண்ணி இப்போ நிறைய பேர் டைட்டில் வைக்கிறாங்க. இப்போ டைட்டில் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு அவன் மோட்டர் சைக்கிளும் கார்லேயும் சுற்றிட்டு இருக்கானுங்க போல். யூட்டர்ன் டைட்டில் வச்சான். ஜங்ஷன் டைட்டில் வைக்கலாம். ரவுண்டானா, சிக்னல், பார்க்கிங். நல்ல யோசனை. எவ்வளோ அழகான டைட்டில்கள் நம்ம வச்சு, நம்ம டைட்டில் வைக்கிறதுக்கே ஒரு வாரம் 10 நாள் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல டைட்டில் கொடுக்குற உதவியாளருக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபான்னு சன்மானம் கொடுப்போம். அதனால் சூப்பரான டைட்டில் வச்ச உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில. என்ன கொடுக்கலாம்? அவன் இதுக்கு அந்த 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 இது கொடுத்தோன்னே டென்ஷன் ஆகிட்டேன் நான். எவ்வளோ நீளமா. நான் உன்னையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதுக்கு நீ வந்து ஆண் உரை என் டைட்டில் வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? அது கூட அழகான டைட்டில் தான். இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரியும். இது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது வேறு விஷயம். காமன் டைட்டில் தான். பட் நான் திங்க் பண்ணேன், சரி இது ஒரு விஷயமா இருக்குன்னு. இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசிஸ்டன்ட் எடிட்டராக இருக்கும்போது என்னென்னலாம் மைண்டில் தோணுச்சோ, சினிமான்னா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நல்லா உசுப்பேற்றி விட்டு ஜாலியாக இருக்கலாம், மேட்ரு அப்படி ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இப்படி எதோ யோசனை பண்ணிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. அதையெல்லாம் வச்சு ஒரு படம் எடுத்துருக்கான். எடிட்டராக இருக்கும்போதே இப்படி நான் உண்மையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம பேரரசுக்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அவனோட கதி. நாங்கள்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல்ல ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டில் நான் வேலை பார்த்தப்போ, அப்போது நம்ம அந்த அசிஸ்டண்ட்டுன்னெலாம் போட்டுக்கிறதா, நம்ம தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்குமே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஈகோ வேறு. அவர் எம்டி கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாம் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக வரும். சார் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தோம். சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக போட்டிருக்கேன். ஓகே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை. தெரியாதனமாக ஜாயின் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல. இப்போ நான் ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான் பார்த்தேன். அதில் இருந்த கல்லூரி சீக்வன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் துருன்னு அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்டைலாக பேசிக்கிட்டு கவிதைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நேதாஜி டைரக்டர் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், உதயகுமார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லூரி சீன்ஸுக்கு நல்ல இளம் பெண்கள் ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணுங்க. பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஒரு வாரம் தூங்கவே இல்லை நான். அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை இருக்கணும். அடுத்த நாள் மாற்றிட்டார். இல்லை அது உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பொம்பளை பொண்ணு கூடவே பேசிட்டு இருக்கிறீங்க. அவங்க வந்து தான் எனக்கு, சார் வணக்கம் சார் நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படி. ஸோ பெண்கள் எல்லாமே நம்ம கூட வந்து ஜாலியாக இருப்பாங்க. அப்போ கூட நான் உன்ன மாதிரி தான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். டக்குன்னு கட் பண்ணி விட்டார் அந்த டைரக்டர். இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் பல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள். அந்த வயசு இல்லையா நம்ம வர்ற, அதாவது ஒரு தொழிலை வந்து நம்ம வந்து கற்றுக்க வர்ற வயசு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு மாதிரியான ஒரு வாலிப வயசு. அப்படி இப்படி அளப்பாயிர வயசு. அந்த எண்ணங்களில் இந்த காண்டத்துக்கும் இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த அளப்பாயிர வயசு. ஆனால் யதார்த்த வாழ்க்கை அப்படியே. இந்த 2-3 பொண்ணுங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக
இந்த கேரக்டரை தாடிக்காரருங்க அவர் ஹீரோ. நீ அதுக்கு இவர் ஒரு மேட்ரையே யோசனை பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் உசுப்பேற்றி விட்ட கடைசியில் போய் பார்த்தா பொசுக்குன்னு இதை கட் பண்ணி இது மேக்கப் போடுறது கடான்னு முடிச்சான் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். இது என்னோட முதல் மேடை, அதனால் ஒரு சின்ன தயக்கம். சினிமா இது 13 வயசில் எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை. அதை பிடிக்கிறதுக்காக தான் சென்னை தேடி வந்தேன். சென்னை வந்த முதல் நாளே என்னை சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் முதல் நாளே நான் சினிமாக்குள்ளே கால் எடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன். ஏன்னா 2003 சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அப்போ வீட்டில் சொல்லாமல் ஓடியான்ட்டேன். அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க, சிவப்பிரகாசம். அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும், பேர் ஃபோன் நம்பர் தான் தெரியும், அவரை தெரியாது. எங்கள் ஊருக்கார அண்ணன். அவர் அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டேன். கிளம்பி போகும்போது எதுக்கடா வந்த, எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க. எங்கடா ஊருக்கு அனுப்பிடுவாரோன்னு பயத்தில், இல்லைண்ணே சும்மா லீவு அதனால் வந்தேனே அப்படின்னு சொல்லி சைக்கிளில் அழைச்சிட்டு வர்றார். முதல் நாள் சினிமா எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே வந்தேன். எங்கள் அண்ணன் சொன்னார், டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னாரு. என்ன முதல் நாளே ஏற்றுக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னது இல்லாமல் அவளுக்காக உண்மையாக இருக்கணும், உழைக்கணும்னு நினச்சேன். இன்னவரை அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில எப்பயும் போல் சினிமாவில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அதை தாண்டலைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சில பேருக்கெல்லாம் சில நன்றி சொல்லணும். அதனால் எனக்கு சரியாக பேச தெரியாது, இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதேமாரி நான் முத சினிமாவுக்கு காரணமாக இருந்தது கே.எஸ். ரவிக்குமார் சார். ஃபஸ்ட்டு அவர் நடிகர் நினச்சிட்டு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். ஒரு 10th படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னாங்க. ஐயோ டேரக்டரா, அப்போ அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு. டேரக்டர்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 8வது 9வதுலேயே. அதனுடைய விளைவு தான் சினிமா தேடி வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு எட்டிங் படித்து வந்தேன். என் சொந்தம் கூட அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் சார், பேரர் சார். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. பல கஷ்டப்பட்டு எப்படியோ அசிஸ்டன்ட் எடிட்டராக பிடிச்சிட்டேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது சாரு கொடுத்தாங்க. அப்போ மேடம் சொன்னாங்க, ஏங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறாருன்னு தெரில, வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்தா அவரோட போத்திக்கிட்டு வருவாங்க, அதனால் தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுங்க அப்படின்னோடனே சார் டைலரையும் வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு. நான் அந்த என்னது கலைத்தாயின்னு போகிறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல, அது என்னோட உணர்வு. என் ஸ்க்ரீனில் பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன், என்னோட சினிமாவின் தந்தை கே.எஸ். ரவிக்குமார், தாய் பேரரசு அப்படின்னு. அதுக்கு காரணம் சொல்கிறேன். தந்தை ஒரு வித்துலேருந்து உருவாக்குறவன் தந்தை, ஆனால் அதை பாதுகாக்கிறவ தாய், அந்த கருவை பாதுகாக்கிறவ தாய். கே.எஸ். ரவிக்குமார் சாரால் நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால் கொஞ்சம் நான் வளர்ந்தேன். சார் நிறைய இடத்துல என்னை பற்றி நிறைய சொல்லுவாங்க, சார் நிறைய அப்படி வருவா சார், இப்படி வரும் சார், செம்மையாக பண்ணுற சார்னு சொன்னேன். சார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாற்றணும்னு போராடுங்க சார். அதனோட விளைப்பாடு தான் சார் இந்த மேடை. என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் என்னை நிறையா வேகமாக ஓட வச்சுருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. காண்டம் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி
ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஏன் இந்த வச்சோம்னா காண்டம்னு, சினிமாவில் இதுதான் ஒரு இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன, அதனுடைய அதை பற்றி உணர்த்துருங்கிறது தான் ஆசை. ஏன்னா நிறையா ஃபீல்டு இருக்குது. இந்த மேக்கப் அது இதுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரில. சினிமாக்குள்ளே நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் போதுங்கிறதால முதல் முயற்சியாக நாங்கள் வந்து மேக்கப் டீமை ஒரு ஹைடன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு நானும் நண்பர் சிவாவும் நானும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை பற்றி பேசணும். அப்படியே பேசி 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 2 பேரும் இது பண்ணி கொண்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். பேரரசு சார் குறும்படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள்லாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும். வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலி ஃபீலிங் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஹாப்பி, ரியலி ஹாப்பி. நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு. நாங்கள் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டுவாங்கட்டு நான் சிம்பிளாக யூடியூப்பில் தான் வந்தோன்னு நினச்சேன். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்காக நன்றி. அதுக்கு இதுவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஆல்ரெடி வந்து நான் வில்லனா பண்ண படத்தில் ஒரு எடிட்டிங் பண்ணார். ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்கு. இப்போ இதை பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நம்ம சினிமா இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். இந்த எழுதுகிறவங்கலாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டைரக்டராக வருவார். தேங்க்யூ. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும், திரையுலக ஜாம்பவன்களுக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகை உலக நண்பர்களுக்கும், வாழ்த்து வந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதுதான் வந்து நம்ம சினிமாவில் செய்ய வேண்டியது. இப்போ தான் நான் அண்ணனோட பேசினேன், முரளி அண்ணனோட பேசியிருந்தேன். என்னென்னா யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நம்மளுடைய முயற்சிகளை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலே கடவுள் நம்மளுக்கு வேண்டியது, கடவுள் தான் சினிமா, அது சினிமா நமக்கு வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடும். அதுதான் வந்து அதை தான் நாங்கள் நம்பிட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து தெரியும் உங்களுக்கு, நான் பழைய காமெடி நடிகர் சிவராமனுடைய சொன்னேன். அந்த லேபிளில் நான் வந்தால் கூட நானும் அடியாளாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகினிங்லலாம் படத்தில் வந்து அடியாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து முதல்ல போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியலெல்லாம் போலீஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். போனாலே போலீஸ் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டர்ஸ் மாடி விட்ருவாங்க. போலீஸாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பயமாகிடுச்சு, என்னடா இப்படியே போலீஸாகவே போயிடும் போல சினிமாவில் அப்படின்ட்டு தாடி வளர்க்க ஆரம்பித்தேன். தாடி வளர்த்து நம்ம அப்படி போய்டும், வில்லனுக்கு அடியால் போய் வில்லனாக பண்ணி அப்படி ஹீரோ பண்ணி அப்படி போயிடலான்ட்டு அப்படி தாடி வச்சேன். தாடி வச்சோன்னே அதுக்கு அடியாள் கேரக்டர் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் அதுவும் அலர்ஜியாக போயிடுச்சு. ஏன்னா வந்தோடனே ஆதேஷ் அந்த கட்டல் ஒரு கட்டை எடுத்துங்கன்றாங்க. கட்டையை பார்த்தாலே அலர்ஜி ஆகிடும். அப்புறம் இல்லைங்க நான் கட்டை இல்லாமலே நான் ஓடுறேன், பின்னாடி ஓடிடுறேன் இருந்தேன். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குறும்படம், அதுதான் எனக்கு கையில் கிடச்ச ஒரு ஆயுதம். கொரோனா காலகட்டத்தில் குறும்படம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லோரும் குறும்படம் பண்ணாங்க, நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன்.
அப்புறம் அந்த சிங்கிள் ஷாட்டில் ஒரு 7 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் அதில் வந்து ஒரு செல்ஃபிலேயே வந்து 5 மினிட்ஸ் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்போது பேரர் சார் தான் ஃபஸ்ட் அனுப்பிச்சேன். பார்த்துட்டு உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மனசு பேரர் சாருக்கு. அது திறமைகளை அவங்க வாழ்த்தணுன்னா அவர் உடனே பாராட்டிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுத்து எனக்கு பாராட்ட அனுப்பிச்சார். அது வந்து இன்றைக்கும் என்னுடைய சினிமா கேரியர் எப்பயும் மறக்க முடியாது சார். தேங்க்யூ. ஸோ அந்த அளவுக்கு பேரர் சாருடைய மனசு. அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல பெரிய பரபரப்பாச்சு அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய முயற்சிகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலைன்னா இன்னும் நான் அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு இல்லை எஸ் சார் அப்படின்னு போலீஸை தான் ஓட்டிகிட்ருக்கணும். இப்போ நான் பண்ணிகிட்டு படங்களுமே வேறு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். நதியை பற்றி நான் பேசணும். நம்ம நதி புயல், அவர் வந்து ஆக்சுவலாக நதி புயல், இப்போ நதின்னு பேர் வச்சுட்டாரு, நதி புயல் அப்படி இருப்பார் அவர். நான் விந்தைன்னு ஒரு படம் நடித்தேன், லாரா சார் தான் இயக்குனர். அதுக்கு அந்த படம் நடிக்கும்போது அவர் வந்து ஒரு எடிட்டர் தான் அவர். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெய்லி வந்துடுவார். டெய்லி வந்து துருன்னு ஓடிட்டு இருப்பார். சரிண்ணா எடிட்டர் ஏன் ஸ்பாட் நம்ம எந்த ஸ்பாட் ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த மாதிரி பார்க்க மாட்டோம், எடிட்டர் வந்து பார்க்க மாட்டோம். இவர் எடிட் பண்ணிட்டுருப்பார். அதுமாதிரி ஷார்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து சார் நான் படம் பண்ணலான்னு இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். இப்போ தான் பார்க்குறேன். காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சார் படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்ன நதி சொல்லவே இல்லை சார் இது மாதிரி பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னாரு. சார் பேர சார் காமிச்சிக்கலான்னு பேர சார் தான் காமிச்சேன். அவர் வந்து இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணு அப்படின்னு. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அது பேர சார் வந்து ஒரு அருமையான பாட்டு இருக்காரு. உண்மையாகவே சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம நண்பனுக்கு எழுதி கொடுத்து சகோதரருக்கு எழுதி கொடுத்தது அவ்வளோ வரிகள் வந்து ஆழமான சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரசிக்க வேண்டிய அதோட வழி உள்ள இருக்க அந்த அத்தனை வரிகள் வந்து பேரரசர் அதில் இருக்கார். சினிமா எங்களுக்கெல்லாம் சாமி, உண்மையே சாமி தான். சாமியும் சினிமாவும் ஒன்று, சோதிச்சுக்கிட்டே இருக்கும். நீ எந்த அளவு தாங்குறீங்களோ அந்த அளவு சோதிச்சிருக்கும். ஒரு நாள் அந்த சினிமாவை நம்மளை உயரத்தில் தூக்கி வைக்கும். சினிமா கடவுள் அப்படி தான் சோதனை கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் சோதனை கொடுத்து கடவுள் வெறுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ அப்புறம் சாவணும், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. அது மாதிரி சினிமாவில் எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கிட்டே போகணுன்ற அந்த அருமையான வரியை சினிமா வந்து சாமின்னு சொன்னார். அது மிகப்பெரிய வரி. உண்மையாகவே நதிக்கிட்ட இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து வீசுது. கண்டிப்பாக இந்த குறும்படம் நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு குறும்படம். லாஸ்ட் அந்த ட்விஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா யாருமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டாக இருந்தது. அதில் ஹீரோ நடித்தார் நண்பர் சகோதரர் நல்லா பண்ணியிருந்தார். நீங்கள் ரொம்ப நல்லா இந்த ஹீரோயின் சாங் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு பர்னி சார் அப்படியே ஒரு ஆழமாக அவரும் ரசித்து பாடியிருக்காரு. ஸோ டோட்டல் ஒரு படத்துக்கு வெற்றியே டீமோட வெற்றி தான். அந்த டீம் இந்த இதில் வந்து நல்லா உழைச்சிருக்காங்க. நதி வந்து மிகப்பெரிய இயக்குனர் வரணும், நான் கடவுள் வேண்டிக்கிறேன். அவருக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த படம் முதல் அண்ணங்கிட்ட சொல்லும்போது தலைப்பு காண்டம் அப்படின்னு சொன்னார். சினிமா அந்த ஷூட்டிங்ஸ் பண்ண இது வரைக்கும் பார்த்தே கிடையாது. ஆனால் சினிமா ஆகச்சிறந்த ஒரு காதல் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தாய் கருவுற்ற பிறகு அந்த 10 மாதம் அந்த குழந்தை பிரசவிக்கிற வரைக்கும் எத்தனை தியாகத்தை பண்ண வேண்டியிருக்குதோ நிச்சயம் நமக்கு தெரியும். கரெக்டாக? ஏன்னா தாயோட அன்பு நம்ம எல்லாம் உணர்ந்துருக்கிறோம். அந்த 10 மாதம் வரைக்கும் நாம் அனுபவித்த ஒரு தாயாக அவள் ஒவ்வொரு முறையும் தியாகத்தாயாய் நின்றிருந்த அந்த நிமிடம் நமக்கு நல்லாவே தெரியும். அதை போல் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு கனவு இருக்கும், என் குழந்தை இப்படி பிறக்கணும். அதை போல் சினிமா திரையுலகில் பல கனவுகளோடு பல ஆகச்சிறந்த தலைவர்களாய் மாற வேண்டிய இயக்குனர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் இந்த உள்ளே வந்த பிறகு நிறைய பேர் நான் பார்த்தேன். அவ்வளோ கனவுகள். சார் சொன்ன மாதிரி கிழிஞ்சு போன செப்பல் போட்டு ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன்ற தன்னம்பிக்கையோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி பல கனவுகளோட இந்த கோடம்பாக்கம் ரோட்டில், வடபழனி ரோட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல கனவுகளோட வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் அறிவாளிகளும் அறிவற்றவர்களாக இங்கே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த இணை இயக்குனர்கள், இந்த இயக்குனர் ஆய்ந்த பல கனவுகளோடு தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஜெயிக்கின்ற வாய்ப்புகளை இந்த திரையுலகம் நிச்சயமாக கொடுக்க நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. முக்கியமாக நதி அண்ணா பற்றியும் நான் சிவா சாரை பற்றியும் பேசணும். இந்த படத்தோட அத்தனை வெளிப்பாடும் அவள் இருவரும் அனுபவித்த அந்த வழிகள் தான்.
சினிமாவை எல்லாருமே ஒரு வார்த்தையை சொன்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அது இல்லை. ஒரு கோயிலுக்கு நிகரான ஒன்று, கோயிலோட கருவறைக்குள் இருக்கிற அந்த சாமியோட சிலை இருக்குல்ல, அதுக்கு நிகரான ஒன்று நான் உண்மையை நேசித்தா. அப்படி பல கனவுகளோடு இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி உங்கள் கண் முன்னால் பார்வையிட்டிருக்கிறாங்க. இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையணும். எனக்கு சினிமாக்குள்ளே முதல் வரும்போது பல காட்சிகளை எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதையும் நான் அறிவிச்சிட்டேன். இப்போ தாயின் கருவறை என்ற படத்தை நான் எடுத்திருக்கிறேன். சீக்கிரமாக இதே இடத்துல படத்தை நான் அண்ணோட மூலிமா நான் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த படம் பல வெற்றிகளை பார்க்கணும். இதன் மூலமா அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சினிமா திரையுலகத்துக்கு ஆகச்சிறந்த கதையோட அண்ணன் நின்றுருக்காங்க. அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சி அண்ணன் ஒரு பெரிய படம் எடுக்கணும். அடிக்கடி சொல்லுவார், என்னோட தாய் என்னோட கடவுள் பேரரசுன்னு சொல்லுவார். பிரமிச்சு போயிருக்காரு. அதெல்லாம் எப்படி ஒரு அம்மாவுக்கு நிகராக யாரையும் சீக்கிரம் பார்க்க முடியாது, அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. ஸோ அண்ணோட வெற்றி நான் சீக்கிரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பார்ப்போம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பரபரப்பான வாழ்வியல் சூழ்நிலையில் எங்களை வாழ்த்துவதற்கு சிறிது நேரம் ஒதுக்கி இங்கே வருகின்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ரொம்ப 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 நீண்ட நாள் போராட்டம். இது சினிமாங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். நதியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள், வளருவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பேரரசர் நதிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அவர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அதில் ஒரு 2 படம் தவிர மீதி எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட் ஷாட்டே என்ன தான் வைக்க சொல்லுவார் ஃபஸ்ட் ஷாட்டு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். அவர் இன்னும் நிறைய பண்ணணும், நானும் அவரோட ஒர்க் பண்ணணும். ஸோ அவர் அந்த மாதிரி படம் நீங்கள் அவருடைய டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறி விட்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பாடல் பார்த்திங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம தவறாக நினச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள். இன்னொன்று எனக்கு இந்த படம் இப்போ நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலிமா எனக்கு என்னன்னா பெண்களை அனுப்புகிற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும். இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு ஒர்க் பண்ண போயிருக்கா. ஸோ அவள் ஒரு நல்ல தொழிலுக்கு தான் போயிருக்கா. ஸோ அவளுக்கு எந்த இதுவும் வராது, கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் போயிட்டுருக்கும் போது என்னடா இது இப்படிலாம் போயிட்டுருக்கு, நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். நதி நான் இவர் ஆக்சுவலாக ஒரு எடிட்டர். நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி இதெல்லாம் சொல்லவே கூடாது, அவ்வளோ அழகாக பண்ணவர். ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்தை ஒரு சினிமானா 2.5 மணி நேரத்தில் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இவரை பற்றி கொஞ்சம் நம்ம அதை பத்திரிகைகள் கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். ஸோ நல்ல குறும்படம், இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.